என்ன இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அமைதியா இருக்குது? எப்பவுமே சண்டை கடையாட்டம்ல ஓண்டு கிடக்கும் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு மாமியார் மருமகளும் உள்ள அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்காளுவோ. அஸ்ஸலாமு அலைக்கும், என்னமா பண்றீங்களோ? நல்லா இருக்கிறீங்களா? என்ன பண்ணாச்சு? இப்படி மாமியார் மருமகளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அழகா பார்க்கும்போது ஏன் கண்ணே பட்டம் போல இருக்க? வாடிக்கவா, என்ன நல்லா இருக்கிறியா? என்ன திருப்பி கொண்டு வந்து நிக்கிறா? இந்த வந்துருச்சு இந்த மூதேவி. இன்னைக்கு நாங்க சண்டை சச்சரவு இல்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வந்து கண்ணு வச்சிருக்கல, இனிமே இந்த வீட்டுக்குள்ள கொலையில விழுவும். எந்த மாமியார் மருமகளும் இப்படி ஏதோ உட்காந்து சின்சியரா பேசிட்டு இருக்கிறீங்களா? எந்த நாட்டை பிடிக்க போறீங்களோ? ஆமா, அதுதான் பேலன்ஸ் இருக்கு. இப்போ நாட்டை பிடிக்கிறாங்க. அது போயிட்டு போது வாசக்கதவை சாத்தியில வச்சிருந்த நீ எப்படி வந்த வீட்டுக்குள்ள? செவரி எது குளிச்சு வந்தியாடி நீ? ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தாக்கா வாமா உட்காரமான்னு சொல்லி பாய எடுத்து போடுவாங்க, இல்லைன்னா இருக்கிற சோபாவில் உட்கார சொல்லுவாங்க. டீ குடிக்கிறியா காபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பண்ணா போடுவோம் வீட்டுக்குள்ள வந்தாக்க செவரையை குச்சி வந்தியா நம்ம எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுறாங்க. இது நம்ம படுக்கிறதான சரியா இருக்குது. செவரையை குச்சி வந்தியான்னு கேட்டுவிட்டா நான் அப்படியே போயிட்டால நான் எங்க செவரையை குச்சி தான் நீ பார்த்தா? ஏன் மறந்துட்டியோ? அன்னைக்கு ஆட்டுக்கு இலை பறிக்க போறோம்னு இந்த பழைய போட்டுக்குள்ள இல்ல செவரையை குச்சிக்கிட்டியா? அது மறந்துட்டியா? இந்த பொம்பளைக்கு ஒரு திமிருமா? ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தாக்கா அவளை வந்து வாங்க உட்காருங்க, இது குடிக்கிறதெல்லாம் பையெல்லாம் வரையலான்னு கேட்கறேன். அதை விட்டு ஏதோ திருட வந்து அவளை பிடிச்சி கேள்வி கேட்கறாப்புல நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற பாரு. ஏமா இப்படி பண்றீங்க? அவளை வந்து உட்கார சொல்ல வேண்டியதானே? இவளை போய் நம்ம தப்பா நினைச்சோம். இவன் நம்மளுக்கு ஏத்துக்கிட்டு எவ்வளவு ஆறுதலா பேசுறா. அப்படி கேளு மாமா மாமியாவை. அப்போ வந்து அறிவு தானே பாப்பா இவளுக்கு. சரி வந்து உட்காரு. இப்ப என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்தா? அது ஒன்றும் இல்லம்மா, நீங்க தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்களா? அது நல்லா ஓடுது. அதுல ஒரு நம்மளுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கலாம்னு வந்தேன். நம்மள்ட்ட இருக்கிறது சப்ஸ்கிரைபர் 2 பேர் தான் இருக்குது. ஒன்று நான் ஒன்று, என் மருமக ஒன்று. இந்த லட்சத்தில் இவன் வந்து யூடியூப் சேனலுக்கு விளம்பரம் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க சொல்கிறா. இவன் என்ன விளம்பரத்தை கொடுக்க வந்திருக்கிறா? இவளே ஒரு முசாபரி. இவள்கிட்ட என்ன இருக்குது விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு? அல்ல ரொம்ப யோசிக்கிறாள். ஒரு வேலை விளம்பரத்துக்கு வந்து ரொம்ப காசு கேட்பாளோ? என்ன ரொம்ப யோசிக்கிறா? நம்ம விளம்பரம் பண்ண போட மாட்டோம். ரொம்ப காசு கேட்டா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அவள் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பெரிய யூடியூபர் மாதிரியே டீல் பண்ணுவோம். நம்ம தெரியாதனமாக வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம சேனலுக்கு வந்து விளம்பரம் தரண்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இவளை எப்படியாவது ஏமாற்றி விட்ட வேண்டியதான். ஒன்றுட்டெல்லாம் நான் போய் கூடாமல் வாங்கிடுவேன். அப்படி நம்ம என்ன இன்னைக்கு நேரத்து உள்ள உறவா நம்மளுக்கு? நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து உள்ள நட்பு நம்மளுக்குள்ள. நான் வேற ஆளுகளுக்குண்டாக்கா 5000 10,000 வாங்குவேன். ஒன்றுட்ட அப்படி வாங்க முடியுமா சொல்லு? அல்ல இவன் என்ன 5000 10,000 சொல்றா? நம்ம விற்கிறதே முறுக்கு வத்தல் ஒரு கிலோவே வந்து 100 ரூபா 150 ரூபா தான் விற்கிது. இவளுக்கு 5000 ரூபா கொடுக்குது. நம்ம எங்க போறது? என்ன கவா நீ என்ன கடைக்கு விளம்பரம் கொடுக்கலான்னு வந்தியா? எதுவும் நான் கடை வந்துருக்கீங்களா இல்ல ரெடிமேட் கடையில் வந்துருக்கிறீங்களா? நானே அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன். என்ன போய் நான் கடை தந்துருக்கல இல்ல ரெடிமேட் கடை தந்துருக்கான்னு கேட்கறா. இவ தெரிஞ்சு கேட்கறாளா இல்ல தெரியாம கேட்கறாளா? ஒரு கிண்டல் பண்றாளோ நம்மள? என்னட்ட ஏதும் அவ்வளவு இருப்ப காசெல்லாம் இருக்கு. நான் கடை திறக்கிற அளவுக்கு நானே முறுக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு மக்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்ம விற்கிறது. உங்க சேனல்ல ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்தாக்க அதை பார்த்துட்டு மக்கள் வந்து நம்ம வாங்குமே அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு தேடி விளம்பரம் வரும்போது நினைச்சா இப்படிதான் இருக்கும்ட்டு. இந்த முறுக்கோத்தலுக்கெல்லாம் நாங்க எல்லாம் விளம்பரம் போட மாட்டோம் எங்க சேனல்ல. என்ன உள்ள மருமக எப்படி சொல்லிவிட்டா முறுக்கோத்தல் எல்லாம் போட மாட்டோம்ட்டு? நீ என்ன பார்த்து சொல்லுமா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருவுல. பாவம் தானே அவளுக்கு. அவா போயிட்டு போய் நம்ம சேனல்ல ஏதோ ஒரு விளம்பரம் போட்டு அவளுக்கு அது வியாபாரம் நடக்கட்டுமே, அப்படியே நல்லா இருந்துட்டு போட்டோம். சரிடி கவா, என் சேனல்லையே வந்து உனக்கு விளம்பரம் போடுறேன். ஒரு 1000 ரூபா தந்துரு. அல்ல பொசுக்கிட்டு 1000 ரூபா கேட்டுவிட்டால ரொம்ப பெரிய சேனலா இருக்குமோ? என்ன உள்ள பொசுக்கிட்டு 1000 ரூபா கேட்டுவிட்டா? அப்படி எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா நீ? இதுவரை 2 இருக்குது சப்ஸ்கிரைபர். இப்போ ஒன்னே சேர்த்துக்கிட்டோம்னாக்கா 3 பேரா ஆயிரும்ல. இது 2 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு என்னட்ட 1000 ரூபாய் கேட்கறியா? ஒன்று பண்ணுங்க, ஒரு துண்டு சீட்டில் வந்து உங்க சேனல் பேரை எழுதி கொடுங்க. என்னட்ட வந்து யாராவது முறுக்கத்து வாங்க வந்தாண்டாக்கா நான் உங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன். அப்படியாவது சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வரட்டும். இந்த 2 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் வேணும் உங்களுக்கு?